தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே புறையூர் அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் வேன் ஓட்டுநர் காயமடைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பொன்ராஜ். வணக்கம் பொன்ராஜ். விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக ஏரல் அருகே உள்ள பொறையூரில் ஆலாவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியிலிருந்து எல்கேஜி முதல் யூகேஜியிலிருந்து 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு. இந்த பள்ளியில் வந்து ஆங்கில வழியில கல்வி கேட்கக்கூடிய பள்ளிக்கூடமா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் அனைத்துமே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃபீஸ்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் அனைவருமே வந்து அந்த பள்ளியிலிருந்து கல்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்காக குழந்தைகள் வந்து தனியார் வாகனத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில தென்திருப்பதி உள்ளிட்ட முத்துராமலிங்கபுரம் குரங்கணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குழந்தைகளை ஏற்றி கொண்ட வாகனம் வந்து கோட்டூர் அருகே சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்து லாரி மேல மோதிடுது. இந்த மோதுதல் வந்து வேன்ல வந்து சுமார் வந்து ஒரு 20 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து காயப்பட்டுறாங்க. மோதல் சத்தம் கேட்டு குழந்தைகளோட அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் உள்ள வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து குழந்தைகள் வந்து காப்பாற்றி காயமடைந்த குழந்தைகளை வந்து 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விடுறாங்க. இந்த 108 ஆம்புலன்ஸ்ல வந்து ஏரல் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி பொன்ராஜ்.